படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களின் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா. அன்புக்குரிய பெருமக்களே, நாம் அற்புதமான இந்த ஆனந்த ஆரம்பத்தில் பெரிய புராணம், ராமாயணம், பகவத்கீதை, பாகவதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம். இன்று கேள்விகளால் ஒரு வேள்வி செய்ய போகின்றோம். ஆன்மீகம் பற்றிய சந்தேகங்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகள், மண்ணின் மரபார்ந்த செய்திகள், இவற்றையெல்லாம் பக்கம் பக்கமாக படித்து கதைகளாக தெரிந்து கொள்வதை விட ஒரு வரியில் சில செய்திகளை உணர்ந்தோம் என்றால் அது வாழ்வியலுக்கு பெரும் பயனாக இருக்கும். அந்த வகையில் ஒரு கேள்வி ஒரு பதில். மோட்சத்திற்கு செல்வதற்கு எது விதை? உள்ளதை உள்ளபடி சொல்வது, அதாவது பொய் சொல்லாமல் இருப்பது தான் மோட்சத்திற்கு செல்வதற்கான உயர்ந்த வழி. வாய் வழிய உணவு தெரியும் நமக்கு, செவி வழி உணவு எது? அற்புதமாக எழுதுகிறார் வாரியார். சாதுக்களின் உபதேசமே செவி வழி உணவு. அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னா. இப்போ திருமூலர்கிட்ட கேட்குறாங்க, சிறந்த மருந்து எதுன்னு. இறை நம்பிக்கையே சிறந்த மருந்து. விதியை வெல்லுவும் வழி எது? எல்லாரும் சொல்கிறோம், எனக்கு விதின்னு இப்படி வந்திருக்கேன்னு. விதியை வெல்லக்கூடிய வழி எது? பிறர் நமக்கு தரக்கூடிய துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பத்தை பொறுத்து கொள்வதுதான் விதியை வெல்வதற்கான உயர்ந்த வழி. எது சொர்க்கத்திற்கு அல்ல, நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். ரொம்ப கவனமாக பார்க்கணும். புறம் கூறுவது, ஒருத்தர் இல்லாத போது அவரை பற்றி தப்பு தண்டா போட்டு கொடுக்குறோமே, அந்த புறம் கூறுவது. ஒருவர் நமக்கு நன்றி செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த நன்றி மறத்தல் மாதிரி உலகத்தில் கெடுதல் எதுவுமே இல்லையா. அதனால்தான் வள்ளுவன் இந்த நன்றி குறித்து குரல்ல, என்னன்றி கொண்டாருக்கும் ஒய்விண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னா, அந்த நன்றி மறத்தல். தாய் தந்தையை நிந்திப்பது உலகத்தில் கொடுமையிலும் கொடுமை அது தாங்கிறான். உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் பண்ணுவது, இதெல்லாம் நரகத்துக்கு போகிற வழி. போட்டு கொடுக்கறது, அம்மா அப்பாவை மதிக்காமல் இருப்பது, சாப்பிட்டு கை நனைச்ச வீட்டிலேயே ரெண்டகம் பண்ணுவது, அதைவிட முக்கியம் நன்றி மறத்தல். இதெல்லாம் வாழ்வில் படிக்க வேண்டிய பண்புக்குரிய நூல் எது? ஒத்த வரியில் சொல்கிறார் வாரியார், பகவத்கீதை. எது கொடியது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம், அந்த வியாதி கொடியது, இந்த வியாதி. பிடிவாதம் தான் மனிதனுக்கு கொடிய வியாதி. இந்த ஒரு வரியில் எப்படி உன்னதமான செய்திகளை வைக்கிறாங்க பாருங்க. வழிபாடு எத்தனை? 3: அருவ, அருவுருவ, உருவ. இன்றைக்கி உலகமெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது 3வது நிலையாகிய உருவ வழிபாடு. எது உயர்ந்த செயல்? மனிதனுடைய உயர்ந்த செயல் எதுன்னா, பிறருடைய செய்த குற்றங்களை மன்னிக்கும் குணம். அதான் உலகத்தில் ரொம்ப உயர்ந்தது. மன்னிச்சு விட்றோம் பாருங்க. நீங்கள் ராமாயணத்தில் கூட ராமனுக்கு எது பெருமைன்னா, நிராயுதபாணியாக ராமனை நிற்கிறான், அம்பு போட்டிருக்கலாம், ஆனால் போருக்கு இன்று போய் நாளை வான்னா. இந்த மன்னிக்கிற குணம் இருக்கு பாருங்க, அதுதான். அப்புறம் ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த காளையார் கோயில் குறித்தும் தேர் குறித்தும் பெருமை பேசக்கூடிய நாம், சின்ன மருது பெரிய மருது வாழ்க்கையில் தேருக்கு உரியவரை நினைவுபடுத்தியது உண்டா? அந்த குப்பமுத்து ஆசாரி தேர் செய்ய போய் அரசனுக்கு கிடைக்காத பெருமை ஆசாரியாகிய வணக்கத்திற்குரிய குப்பமுத்து ஆசாரிக்கு கிடைத்தது. மனித வாழ்க்கையில் பெரிய சொத்து எதுன்னு கேட்குறாங்க. சில பேருக்கு பொண்ணு, பொருள், பெண்ணு, மண் எதாவது சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்வியல் நூல் என்ன சொல்லுது? பெரிய சொத்து ஆரோக்கியம்தான் பெரிய சொத்து. இன்னொன்று, உலகத்திலேயே இப்போ நம்முடைய தோஷமெல்லாம் நீங்கிறதுக்கு பிரதோஷ வழிபாடு செய்கிறோம். பிரதோஷ கால பூஜைன்னே உண்டு. பிரதோஷங்களில் சிறந்த பிரதோஷம் எதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. சனி பிரதோஷம்தான் பிரதோஷங்களில் மிக உன்னது. இன்னொன்று, ரொம்ப எதிராக நமக்கு கடைசி வரைக்கும் கூட வரும். காசு வருமா, புகழ் வருமா, பேர் வருமா, நட்பு வருமா? ஒரே வரியில் சொல்லிட்டான், நம்ம செய்கிற பாவ புண்ணியம் தான் நம்ம கூடவே வரும். வழிபாட்டில் சிறந்தது எது?
பாடாபிஷேகம் பண்ணி வழிபடலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம், சகஸ்ரநாமம் சொல்லலாம், 1000 மலர்களை கொட்டலாம். எது சிறந்த வழிபாடுன்னா ஒரே வரியில் சொல்லிட்டார் வாரியார். பிறருடைய மேன்மைக்காக வழிபடக்கூடிய வழிபாடு சிறந்த வழிபாடு. இப்படி கேள்விகளால் வேள்வி செய்யக்கூடிய நம் மனதை நல்ல நல்ல விஷயங்களில் ஆட்படுத்தி ஆன்மீகத்தில் இணைவோம், ஆனந்தம் பெறுவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். நெஞ்சம் நிறைந்த வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். நன்றி.